गाइस இன்னைக்கு நம்ம ட்ரக் மாஸ்டர் கேம் விளையாட போறோம் வாங்க விளையாடலாம் இப்போ நம்ம டேக் ஜாப் கொடுக்கலாம் டிரைவ் கொடுத்தாச்சு வாங்க போகலாம் இதில் ஏதோ ஒரு வண்டி அவங்களா வந்துட்டாலும் நம்ம தான் காசு கொடுக்குவோங்க பார்த்து எவன் மாதிரி எடுக்காமல் போகணும் ஹலோ காய்ஸ் இது நம்மளால் கொஞ்சம் ட்ரைவ் பண்ண முடியுமான்னு தெரியல இருக்க விளையாடலாம் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான ரீசனிங் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டைமில் வீடியோ போடுவேன் இப்போ ஆர்டர் பண்ணி வீடியோ போடுவேன் நம்மளால் 100K வச்சு அடிக்க முடியும் அடிக்கிறதுக்கு சில்வர் பட்டன் வாங்கறதுக்காச்சும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணுங்க காய்ஸ் அப்படியே அந்த பெல் ஐகான் ஆல் கொடுத்துருங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக போய் திரும்பணும் போட்டிருக்கு ஒரு வேளை பெட்ரோல் தீர்ந்தாலும் தீர்ந்துடும் இடிச்சிட்டோம் போல இடிச்சிட்டோமா இல்லை அவன் வந்து இடிச்சானான்னு தெரியல சரி காய்ஸ் இந்த கேம் நீங்களும் டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மறுபடியும் 6 மணியோ முட்டிட்டோன்னு நினைக்கிறேன் சரி இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன் அடுத்த வீடியோ நாங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் கண்டிப்பாக போடுவோம் காய்ஸ் நம்ம வீடியோ சேனல் பேர் வெல்கம் டு தினமூல வந்துச்சு வெல்கம் டு கொடைக்கானல் கிட்ட வந்துட்டோம் நான் கொஞ்சம் சொதப்பிட்டே இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க ஐம் ஸோ சாரி அதான் நம்ம கரெக்டான இடத்துக்கு வந்துட்டோம் கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டாக போய் நிப்பாட்டியாச்சு குட் கம்ப்ளீட் ஜாப் கம்ப்ளீட் கொஞ்சம் படிக்க வரல காய்ஸ் அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ் வாங்க அடுத்து எது பார்க்கலாம் அடுத்து வேற என்ன பண்ணலாம் பார்க்கலாம் இதே எங்கள் ட்ரக்கு பார்த்துக்கோங்க உங்களுக்காகவே கட்டுறோம்
சொல்லு என்கிட்ட சொல்லு. கார்கோ. நம்ம இப்போ கார்கோ தான் செட் பண்ண போகிறோம். எந்த கார்கோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க. இப்போதைக்கு கார்கோ வேணால் உங்கள் கமெண்ட் பற்றி தான் நாங்கள் படித்து பண்ண போகிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் வச்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த எந்த ஃபீல் நல்லா இருக்கோ அதை நீங்கள் அதையும் கமெண்டில் போட்டு விடுங்க. நாங்கள் அதை பார்த்து தான் செய்வோம். ஃப்ரெண்ட்ஸ் இன்டீரியரை தான் மாடிஃபை பண்ணலாமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஹலோ காய்ஸ், ஃப்ரெண்ட்ஸில் என்ன கலர் கவர் ஒட்டலான்னு சொல்லுங்கள் கமெண்டில். அதே இது நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் கமெண்டில் சொல்லுங்கள். முக்கால்வாசி இது கமெண்டில் தான் சொல்லணும். ஓகே, இதான் காய்ஸ் நம்ம ட்ரக். நல்லா பார்த்துக்கோங்க. இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுங்கள் காய்ஸ். இன்னொரு டிரைவ் போகலாமா காய்ஸ்? இப்போ நம்ம இன்னொரு டிரைவ் தான் போக போகிறோம். எத்தனை டிரைவ் போகிறோம்? இந்த ஒரு டிரைவோட முடிஞ்சுதான். ஹலோ கைஸ், இப்போ நான் சொல்கிறேன், இந்த ஒரு டிரைவோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த ஒரு டிரைவோட முடிஞ்சதும் ஓகே. இந்த வீடியோ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. வாங்க கைஸ், நம்ம இப்போ நான் கொஞ்சம் சவுக்கில் ஓட்டுவேன். எல்லாத்தையும் எடுத்து இந்த வழியாக உங்களுக்கு நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு நான் நம்புவேன். இப்போ நம்ம இந்த ட்ரக் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. பிரேக் போட்டு தான் எடுக்க விடுவாங்க. இங்கே பார்த்தீங்களா கிளிச் ஆகுது காய்ஸ், கிளிச். இப்போ நம்ம போகலாம். இங்கே வழியெல்லாம் முட்டு சந்துக்குள்ளே போகிறீங்க, முட்டு சந்தில் போகிறீங்க பார்க்குறீங்களா? நானும் அதே தான் பார்க்குறேன். முட்டு சந்தாக இருக்குது. நான் இப்போ வளைக்கிறேன். வளைச்சி போகணும்ல, அதான் வளைச்சி போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த காம்பவுண்டையும் நம்மளால் தாண்ட முடியல காய்ஸ். என்னால் எதுவும் செய்ய முடியல. இந்த ஒரு டிரைவோட முடிஞ்சிடும் காய்ஸ். இந்த D6 இருக்குல்ல, Dனா முன்னாடி போகிறது, Rனா பின்னாடி போகிறது. இதில் நீங்கள் பின்னாடி போனால் R கொடுத்து போங்க. அடுத்து நிப்பாட்டிட்டு அடுத்து D போடணும். அப்படியே போட்டால் அது வராது. ஆனால் நிப்பாட்டி தான் போடணும். இப்போ வெளில போகணும். எவா ஐயோ எங்கிட்டோன்னு போகுது. பாருங்க, எதுவும் அதில் போய் முட்டிட்டேன். பின்னாடி போயிருப்போம். கார்கார மேலே அடிச்சு சண்டை வரணும். இப்போ நம்ம இந்த கியரை போட வந்துட்டேன். இப்போ நம்ம ஐயோ பெட்ரோல் போடணுமா?
தூரத்தில் இருக்குப்பா அந்த இது. சும்மா சொன்னேன் கிட்ட தான் இருக்குது. அங்கே பாருங்க, அங்கே தான் இருக்குது எண்டிங். மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எண்டிங் கொஞ்சம் பக்கத்தில் தான். வெல்கம் டு என்னமோ போடுறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் படிச்சுக்கோங்க. நானே கொஞ்சம் போன வாட்டிருக்கிறது கொஞ்சம் திக்கி தான் சொன்னேன் பார்த்தீங்களா. அது பாதி பேர் தான் பார்த்துருப்பீங்க, பாதி பேர் பார்க்கல. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒரு பக்கம் திரும்பணும். இதுதான் நம்ம ஆர்டர். வேகமாக போகணும். ஆர்டர் கிட்ட வந்துட்டோம். ஸ்பீடாக போனோம்னா வேலை முடிஞ்சுது. ஆனால் அந்த வண்டி ஸ்பீடாகவே போகிறது எப்படி போகிறதுனே தெரில. நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ, உங்கள்கிட்ட பேசிகிட்டே ஒழுங்காக விட்டாமல் விட்டேன் போல். இதுங்க ஸ்பீடு போட்டுப்போம். ஸ்டாப் கிட்ட வந்துட்டோம். கொஞ்ச தூரம் தான், ஸ்டாப் கிட்ட வந்துட்டோம். பார்த்தீங்களா, நம்மளால சரியாக ஓட்ட முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்லோவாக போகுது. மைனஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா இப்போ ஃபுல் ஸ்பீடில் வச்சு போகிறோம். என்னாச்சு? நம்ம நல்லா தான் ஓட்டுறோம். இப்போ ஃபுல் ஸ்பீடில் போகலாம். இல்லைன்னா ப்ளஸ் அமுக்கு போல் மைனஸ் அமுக்கிட்டு இருக்கேன், அதான் குறையுது. பார்த்தீங்களா எவ்வளோ அவசரம். வேறு வந்து எடுத்துகிட்டு போய் காசு முடிக்கிறாங்களா. ஸ்ட்ரெயிட்டாக போகணும். காரை எடுத்துடாத, நல்லா இடிச்சிடாதான்னு தேலாமல் வந்து இடிச்சிட்டான் பாருங்க. என்ன இப்போ மேப்புக்கு கொஞ்சம் தூரமாக போன மாதிரி இல்லை? சரி, ஏதாவது வாங்க, சீக்கிரம் போகலாம். ஏற்கனவே லேட்டாகிட்டே இருக்கு. சீக்கிரமாக போகணும். இதுக்கப்புறம் நம்ம நல்லா ஓட்டுவோம் காய்ஸ். இவ்வளோ நாள் அவங்கள்ட்ட நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ நான் நல்லா ஓட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா எப்படி செம்மையாக ஓட்டுறமா காய்ஸ். இவனா உங்கள்கிட்ட நடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம புது புது வீடியோலாம் போடலாம் நம்ம சேனலில். அடுத்து நீங்கள் என்ன வீடியோ கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த வீடியோ நம்ம போடலாம் அடுத்து. ஓகேவா காய்ஸ்? உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு கேம் வீடியோஸ், ஏதோ கேம் சொல்லுங்கள். அந்த கேம் எந்த கேம் நிறையா வந்திருக்கோ அந்த கேமே நம்ம யூடியூப்பில் போட ட்ரை பண்ணுறோம். ஹாரர் கேம்னால் கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் உங்களுக்காக நான் போடுறேன். கொஞ்சம் நார்மலான கேம் போட்டுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் நிறையா வந்ததுக்கப்புறம் நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஹாரர் கேம் தான் விளாண்டுப்போம். ஆனால் ஹாரர் கேம் மட்டும் இப்போ கொஞ்சம் சொல்லாதீங்க. நான் முடிஞ்சால் நான் ஹாரர் கேம் போடுறேன். ஓகேவா காய்ஸ்? காய்ஸ் இப்போ என்னால் விளையாட முடிஞ்ச மாதிரி ஏதோ கேம் சொன்னீங்கன்னா நான் போடுறேன். எந்த கேம் நிறைய சொல்கிறீங்களோ அதே கேமை நான் போட்டுறேன். ஓகேவா காய்ஸ்? இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் காய்ஸ். கொஞ்சம் மேப் கிட்ட வந்துட்டோம் காய்ஸ். இந்த ஒரே ஒரு இதை மட்டும் முடிச்சுட்டு நம்ம கேமை முடிச்சிடலாம். ஓகேவா காய்ஸ்?
இந்த கேம் நம்ம சீக்கிரமாக முடிச்சிட்டோம்னா அடுத்து நீங்கள் சீக்கிரமாக கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கேம் போட்டுக்கிட்டே இருப்போம் காய்ஸ். முடிஞ்சால் நாளைக்கு போடுறேன் காய்ஸ், முடியலன்னா திங்கக்கிழமை அந்த மாதிரி எதாவது முடிஞ்ச டைம் போடுறேன் காய்ஸ். ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் போடுறேன். சரி, அப்படியே உங்களுக்கு என்ன கேம் பிடிக்கும் அப்படின்ற கேம், உங்களுக்கு பிடிச்ச கேமையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா காய்ஸ், நம்ம இப்போ இடத்துக்கிட்ட வந்துட்டோம். லாஸ்ட்டில் முடியும் போது உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். ஓகேவா காய்ஸ், கிட்ட வந்துட்டோம். கிட்ட வந்தால் லோடிங் மேப்பெல்லாம் வரும். அவ்வளோதான், லொக்கேஷன் கிட்ட வந்துடும். எந்த வண்டி மழை அடிக்கக்கூடாது. அவங்களாம் வந்துட்டாலும் நம்மள்ட்ட காசு பண்ணுவாங்க. இந்த கேமில் இது ஒன்று மட்டும் தான் பார்க்கணும், எதுவும் இல்லை. ஓகேவா காய்ஸ், அவ்வளோதான், லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். இதை மட்டும் முடிச்சிட்டோம்னா நாளைக்கு நான் முடிஞ்சால் போடுறேன். ஃப்ரீயாக இருக்க டைமில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா, சீக்கிரமாக கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் போட்டுருவேன். நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தாலும் இருப்பேன். நாளைக்குள்ளே கமெண்ட் போட்டுருங்க. நாளைக்கு இல்லாட்டி நாளை கழிச்சு. ஓகேவா காய்ஸ், உங்களுக்கு ரொம்ப லேட்டாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட்லேயே சொல்லுங்கள். ப்ளஸ் கொஞ்சம் சீக்கிரமாக போடுறேன்னான்னு சொல்லுங்கள் வீடியோ. அவ்வளோதான், மதுரை, வெல்கம் டு மதுரை. நாங்கள் இருக்கிறதும் மதுரை தான், வெல்கம் டு மதுரைன்னு போடுறாங்க. ஆனால் இவங்க வேற என்ன குண்ட மடங்கு போட்டிருக்காங்க. மதுரையில் என்ன மாதிரி இருக்கும், இங்கே வேற என்ன மாதிரி இருக்கு. ஆனால் கேம்னால அப்படி இருக்குது காய்ஸ். இதே ஒரிஜினல் மாதிரி இருந்துச்சுன்னா அவ்வளோதான். அந்த ஃப்ரீ ஃபயரில் இந்தியான்னு ஒன்று போடுறாங்களே, இப்போ பிஜிஎம்ஐயும் அங்கே போடுறோம். ஃப்ரீ ஃபயர் நாங்கள் கம்மியாக, ஃப்ரீ ஃபயர் ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அடுத்து பிஜிஎம்ஐ ஒரு வீடியோ போடுவோம், அதையும் நீங்கள் பார்க்கலாம். பிஜிஎம்ஐ தான் ரியல் லைஃப் மாதிரி நல்லாயிருக்கும். ஃப்ரீ ஃபயர்லாம் எதுவுமே இருக்காது. ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் பாருங்களேன், அது எவ்வளோ பாருங்கள், சும்மா நார்மலாக தான் இருக்கும். லூட் எடுக்கும்போது தான் நின்றுக்கிட்டே தான் எடுக்குவோம். ஆனால் பிஜிஎம்மில் குடிஞ்சிட்டு தான் ஒரிஜினல் மாதிரியே எடுக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு பிஜிஎம்ஐ தான் பெஸ்ட்டு. அது ஒரு மொக்க பீஸு. ஃப்ரீ ஃபயரு எஃப்எஃப் நம்ம அடுத்து பிஜிஎம்ஐ போட்டாலும் போடுவோம். நீங்கள் என்ன கேம் போடலான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பிஜிஎம்ஐனாலும் சரி. ஆனால் ஹாரர் கேம் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிடாதீங்க. சேனல் ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் பெரிய கேம் தான் சொல்லாதீங்க. ஹாரர் கேம் வந்து நம்ம நல்லா கொஞ்சம் விளையாட ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லலாம். இப்போ மட்டும் ஹாரர் கேம் மட்டும் சொல்லிடாதீங்க, விளாட்றது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அப்புறம் எதுனா போர் அடிக்குதுன்னு சொல்லுவீங்க நான் விளாண்டா. அதனால தான் இப்போ நான் இந்த மாதிரி கேம் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்து நம்ம கொஞ்சம் நல்லா விளையாட ஆரம்பித்தோடனே நம்ம ஹாரர் கேமுக்கெலாம் போய்க்கலாம். ஓகேவா காய்ஸ், இப்போ அவ்வளோதான், லொக்கேஷன் இடத்துக்கு வந்தாச்சு. கரெக்டாக உள்ளே நிப்பாட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சு விட்டது. தேங்க்யூ காய்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஜாப்
கம்ப்ளீட் குட் அப்படி என்ன வருது? நீங்களும் விளையாடுறதுனா கொஞ்சம் கவனமாக விளையாடுங்க காய்ஸ். அடிக்ட் ஆகிடாதீங்க. இந்த கேம் விளாண்டு எப்பயோ ஒரு வாட்டி விளையாடுங்க காய்ஸ். அவ்வளோதான், இந்த கேம் வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. கொஞ்சம் விளாட்றேன்னு நினச்சிங்கன்னா மன்னிச்சுக்கோங்க.